Plan your next summer escape with Grand Royal Tours. உதயம் பருப்பு வகைகள் சீக்கிரம் வைக்கிறதால கேஸ் செலவும் மிச்சம், நேரமும் மிச்சம். அவங்க அப்பாவோட பிஸ்னஸ், ஸோ அதை நான் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன் அவங்க அப்பா ஞாபகமா. அவங்க அப்பா இல்லாதது, அதாவது பானு அப்பா இல்லாதது எவ்வளோ கஷ்டமா இருக்கு உங்களுக்கு? 3 years வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு. பெருசாக சொல்ல மாட்டேன் யார்கிட்டையும். நானே தனியாக அழுதுப்பேன், தனியாக திட்டிப்பேன், அவனை திட்டுவேன். மிஸ் பண்றீங்களா நீங்க அவரை? பிடிக்காத அவனை விட்டு போயிட்டான்ல, இருக்கணும்ல. எவ்வளோ கஷ்டத்துல வந்து ஒன்றா இருந்திருக்கோம் 2 பேரும். பிஸ்னஸ்க்காக நிறைய மீட்டிங் போயிருக்கீங்க, வெளியே நிறைய இடம் ராங்கான அப்ரோச்சஸ். ஆமா வந்தது ஸ்டார்டிங்கு. அதுக்கப்புறம் கால்ஸ் வரும், நீங்க தனியா வாங்க அப்படின்வாங்க. அந்த பிசினஸ் எனக்கு வேண்டவே தனியா வேண்டாம். வாங்கன்னு கால் பண்ணி கூப்பிடுறதை தாண்டி people have tried abusing her also. இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோஸ் போடுறாங்க, அது ராங்கான கமெண்ட்ஸ் எல்லாம் வருது. இந்த மாதிரி 2 pieces ட்ரெஸ் போடுறாங்க, பிகினி போடுறாங்க, அதுல எல்லாம் உங்களுக்கு கோபம் வரலையா? ஃபர்ஸ்ட் தான் பட்டேன். அதே தான் ஆக்சுவலி, என்னடா இது ஃபேமிலி அப்படிலாம் யோசிச்சேன். பாக்குறாங்க அந்த உடம்பு. இவ அழுதுட்டு இருக்கும் போது எந்த ஃபேமிலியும் வரப்போறது இல்லை. கரெக்டு தானே? சிரிச்சிட்டு இருந்தாலும் வரப்போறது இல்லை. அவ வழி அவளுக்கு மட்டும் தான், எனக்கு கூட கிடையாது. அப்பாவை சந்தோஷமா இருக்கும் போது போட்டு போறா. யார் என்ன பேசினா? நீங்க அந்த கமெண்ட்ஸ் பாருங்க. ஆன்லைன் டேஷ் அப்படி சொல்லி திட்டி இருக்கிறாங்க. என்ன சொல்ல அந்த கமெண்ட்ஸ் போட்டவங்களுக்கு என்ன சொல்லுங்க? நறுக்குன்னு ஃபீல் என்ன சொன்னா, அவர் அடிக்கடி போவார் போல, அதனால ட்ரை பண்ணி பார்த்துருக்காரு. கொஞ்சம் வந்து இது மாதிரி கிளாமரா ட்ரெஸ் போட்டா உடனே அவங்க வந்துருவாங்கன்னு நினைப்பாரு. பானுன்னு சொல்லிட்டு உங்க அம்மாவை சொல்லியிருக்காங்க. உங்க அம்மாவும் ஒரு மாதிரியா அம்மாவும் அதேதான் அப்படி சொல்லியிருக்காங்க. நல்ல அப்பாவுக்கு பிறந்திருந்தா இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள். ஆமா அப்படின்றாங்க. ஆமா, மேபி அவங்க வீட்டில் அப்படி இருந்திருப்பாங்களா இருக்கும். அதனால தான் அடுத்தவங்களும் அப்படி நினைக்கிறது. I am not selling some video and I don't even வீடியோ போடுறீங்களா? வீடியோல இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது என்ன அவ்வளோ கேவலமாக அவங்கள பேசுறீங்க? உங்களுக்கு என்ன தெரியும்? அவங்க உடம்பை பற்றி, அவங்க மனசை பற்றி என்னைக்காச்சும் அவங்களோட மென்டல் ஹெல்த்தை பற்றி யாராவது யோசிச்சு பார்த்து போமா? டக்குன்னு சொல்கிறோமே ஈஸியாக. க்யூட்டுன்னு தெரிஞ்சு வர ஆம்பளைங்களுக்கு என்ன பேர் சொல்லலாம்? ஒரு நாளைக்கு 10 பசங்களோட போகிற ஒரு பொண்ணை தப்பாக பேசுகிற இந்த உலகம், அதே பொண்ணு உடம்ப போட்ட 10 பசங்களோட நீங்க போறீங்க 11. உங்களுக்கு என்ன பேரு வைக்கலாம் இந்த சொசைட்டில? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அவங்க சேவை செஞ்சுட்டு இருக்காங்கடா. ஃபர்ஸ்ட் நீ கை எடுத்து கும்பிடு. ஒன்ன மாதிரி மிருகத்துக்கு சேவை செஞ்சுட்டு இருக்காங்க. ஹாய் பானு, யாரு கூட வந்திருக்கீங்க? இல்ல யாரு கூட வந்து? மம்மி. அம்மாவா அக்காவா? அம்மாதான். வந்ததுல இருந்து பயங்கரமா சிரிச்ச முகமாவே இருக்காங்க. சிரிச்சிட்டே இருப்பாங்க. சீரியஸ் முகத்தை பெற்ற சிரித்த முகம் அப்படின்னு சொல்லலாமா? சொல்லலாம். ஓகே, சொல்லுங்க, உங்களை பத்தி சொல்லுங்கக்கா. ஒன்றும் இல்லை, நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஐஸ்கிரீம் மேனுஃபேக்சர், குல்ஃபி மட்டும் 18 years பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர். நானும் அவங்க அப்பா தான் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ ஒரு 7 years நான் பார்த்துட்டு இருக்கேன். அவங்க அப்பாவோட பிஸ்னஸ், ஸோ அதை நான் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன் அவங்க அப்பா ஞாபகமா. அவங்க அப்பா இல்லாதது, அதாவது பானு அப்பா இல்லாதது எவ்வளோ கஷ்டமா இருக்கு உங்களுக்கு? கஷ்டப்பட்ட இப்பெல்லாம் ஒன்றும் அவ்வளோ கஷ்டப்படல. ஒரு இல்லை உண்மைதான் சொல்கிறேன். ஒரு 3 years வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு. எனக்கு புதுசாக இருந்தது. இந்த 16 years வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது லைஃபு. பசங்களோட இருக்கிறதே ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா இவங்க எல்லாம் ஹாஸ்டலில் படித்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 yearsலாம் என்னடா இது புதுசாக ஒரு வாழ்க்கை மாதிரி இருந்தது. பசங்களோட இருக்கிறது, அம்மா அப்பாவோட இருக்கிறது. ஏன்னா 16 years அவங்களோடே தான் இருந்தேன். பசங்க ரொம்ப சப்போர்ட் அதுக்கு. அப்புறம் திருப்பி நார்மல் ஆயிடுச்சு இந்த பசங்களோட வாழ்கிறதுலாம். ரொம்ப கஷ்டப்பட்டேன். ரொம்ப டிப்ரெஷனு. காமிச்சிக்க மாட்டேன் வெளியே, இவ்வளோ மாதிரிலாம் கிடையாதா. இவ்வளோ மாதிரி அழ மாட்டேன். வீக்கு கிடையாது, நான் ஸ்ட்ராங்கு தான். அழுதா வீக்கா அப்படி சொல்லலை. நான் பெருசாக சொல்ல மாட்டேன் யார்கிட்டையும். நானே தனியாக அழுதுப்பேன், தனியாக திட்டிப்பேன், அவனை திட்டுவேன். ஏன்னா ரொம்ப ஒன்றாவே இருப்போம். எந்த இடத்துக்கு போனாலும் 2 பேரும் ஒன்றா தான் இருப்பான். என்னை விட்டுட்டே போக மாட்டாங்க. அவ்வளோ கூடயே தான், கைக்குள்ளேயே வச்சுருந்தான். வெளியே எப்படி சொல்லணும்னா, அவன் தான் உலகமே, அவன் தான்ன்ற மாதிரி வச்சு. பசங்களை கூட பெருசாக நான் பார்த்துக்கல. ஹாஸ்டலில் அம்மா அப்பா நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஹாஸ்டலில் தான் படித்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் 2 years. இந்த அப்போ கொரோனா வர வந்துருச்சு. இல்லை, அவருக்கு என்னாச்சு? அவருக்கு எப்படி இறந்து போனாங்க? அது ஒரு பிஸ்னஸ் லாஸில் பண்ணிக்கிட்டான். ஓகே. ஸோ எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா கூடயே தான் இருப்பேன். எப்படி சொல்றேனே தெரியும். நிறைய எக்கச்சக்க பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம். பண்ணாத பிஸ்னஸ் கிடையாது. ஃபிஷ் பிஸ்னஸ் வரைக்கும் பண்ணி காசிமேட்லலாம் போயிட்டு கடலோரத்துலலாம் உட்காந்துருக்கோம். எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போயிடுவான். மீன்காரங்களை உட்காந்து மீன் பிடிச்சிருக்கோம். பண்ணாத பிஸ்னஸ் கிடையாது. ஹோட்டல் வச்சுருந்துருக்கோம். பட் இந்த குல்ஃபி மட்டும் என்கிட்ட கொடுத்தாங்க.
இறக்கிறதுக்கு ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னா. அதனால அதுக்கப்புறம் மிச்சம் எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு. நான் குல்ஃபி பிஸ்னஸ் நல்லா இன்னைக்கு அது மட்டும் பண்ணியிருந்தாலே எங்கேயோ போயிருக்கலாம். பட் அதுலேருந்து எடுத்து கடன் வாங்கி நிறைய பிரச்சனை. பட் ஓகே, நான் சப்போர்ட்டிவாக தான் இருந்தேன். எது சொன்னாலும் ஓகே தான் சொல்லுவேன். எவ்வளவு பிடிக்கும் அவர் உங்களுக்கு? ரொம்ப பிடிக்கும் தான், என்ன பண்ணுறது. ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தான். ரொம்ப பிடிக்கும். மிஸ் பண்றீங்களா நீங்க அவரை? தெரியல, அதெல்லாம் இல்லை, அவன் கிடக்குறான். நீங்க சொல்லுங்க நாச்சு. அவ்வளவு வலி உள்ள இருக்கு பாருங்க. அம்மா உங்ககிட்ட எதுவுமே வெளியே சொல்லல. பிடிக்கும், நல்லா தான் பிடிக்கும். அவனுக்கு எனக்கு பிடிக்காது. அவனை விட்டு போயிட்டான்ல, இருக்கணும்ல. எவ்வளோ கஷ்டத்தில் வந்து ஒன்றா இருந்திருக்கோம் 2 பேரும். இவ்வளோ கஷ்டம். பசங்களோட கூட நான் பெருசாக வாழ விடலை. அவன் தான் உலகமே. அவங்கள பக்கத்துலயே வச்சுக்கணும்னு நினைப்பாரா? நீங்க அவர் கூடயே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாரா? தான் இருப்பாங்க 2 பேரும் தான். யாரோடையுமே பேச விட மாட்டான். அவன் யார்கிட்ட பேச சொல்றானோ அவங்க எங்கே தான் பேசணும், அந்த மாதிரி. ஓ, ரொம்ப லவ் பண்ணாரா அவங்கள? தெரியலையே, நான் தான் பண்ணியிருக்கேன். ரொம்ப டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப் தான். லவ் பண்ணான்னு நான் நினச்சேன். அப்படின்னா விட்டு போயிருக்க மாட்டாங்கல்ல. ஓகே, செகண்ட் ஹாஃப் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஜாலியாக தான் இருக்கேன் பசங்களோட. பட் நான் இந்த மாதிரி தான் இருக்கணும்னு நினச்சேன். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து எல்லாரும் வேணும்னு நினைப்பேன். நான் ஃபேமிலி இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். பட் அவன் மட்டும்தான் இருந்தான் என் லைஃப்பில். ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப கம்மி தான். இப்போ இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமலோட ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்போ கூட நான் பெருசாக அவங்களோடலாம் மிங்கிள் ஆக மாட்டேன். இப்போ அவங்களாம் ரொம்ப க்ளோஸு. இப்போ எனக்கு எங்கள் அம்மா அப்பா, என் பிள்ளைங்க, என் ஃப்ரெண்ட்ஸ். என்னைக்காவது தோணி இருக்கா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம்? ஐயோ, கல்யாணம் மட்டும் பண்ணக்கூடாதுங்க. ஐயோ, அந்த தப்பு மட்டும் பண்ணக்கூடாது. ஒரு கல்யாணம்னா ஒன்று தாங்க. அது நம்ம சின்ன வயசாக இருந்தாலும், இப்போ சப்போஸ் 20 இயர்ஸில் ஹஸ்பண்ட் எல்லாம் போனால் கூட அது ஒரு கல்யாணம் தாங்க. 2வது கல்யாணம் மட்டும் பண்ணவே கூடாது. ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க போலயே லைஃப்ல. 2 பேருமே பொண்ணுங்க. யாராவது கேட்டிருக்காங்களா 2 பேரும் பொண்ணுங்க ஒரு பையனா இருந்தா நல்லா? இல்லை, எனக்கு பையன் வேண்டாம் தான் நான் நினச்சேன். இப்போ நான் இப்படி இருக்கேன்னா என் பொண்ணுங்க என்னை புரிஞ்சுக்கிறாங்க, பசங்க புரிஞ்சுப்பாங்களா. மேபி அவங்க அப்பா மாதிரியே இருந்திருந்தேன்னா ஐயோ திருப்பி செகண்ட் ஹாஃபை முடியாதுப்பா நம்மளால. அப்போ போதும், சந்தோஷம். தெரியல, எனக்கு நான் பையன் பற்றி நினச்சது இல்லை. பட் அவங்க அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. இந்த வீட்டில் 3 பொண்ணுங்க, நான் மட்டும் பையன், அந்த ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அதை 3 பேரும் பொண்ணுங்க, நான் தான் பையன். நான் பிறந்ததுக்கே ஃபர்ஸ்ட் அவங்க வீட்டில் ரொம்ப பொண்ணா இல்லை, அவன் பையன்தான் அவன் எதிர்பார்த்தான். பையனா பிறக்கணும், இவளை வந்து ரொம்ப பிரேவாக இது பண்ணணும்னு. பட் பானுமதி ரொம்ப பயப்படுவா சின்ன வயசில். எனக்கு ஆச்சரியம், எனக்கு இப்படி இருக்கான்னு ஆச்சரியம். 2வது பொண்ணு இப்போவும் அப்படிதான், அது பையன்தான். அது 2 பொண்ணுங்க. எப்படி இருக்கு லைஃப்? எப்படி இருக்கு? செம்ம ஜாலியாக போகுது. செம்ம ஜாலிங்க. செகண்ட் ஹாஃப் வேற லெவல் என்ஜாய் பண்ணிருக்கேன். சீரியஸாக சொல்கிறேன். இல்லை, நீங்க சொல்லும் போதே தெரியுது, உங்க கண்ணுல தெரியுது. ஜாலிங்க அப்படிங்கிறது. நான் வந்து சாகிற வரைக்கும் செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு தாங்க சாவேன். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நிறைய அழுதாச்சு, நிறைய சாக்ரிஃபைஸ், நிறைய லவ் எல்லாம் பண்ணியாச்சு. இனிமேலாம் ஒரு லவ்வும் கிடையாது, ஒன்றும் சாக்ரிஃபைஸ் கிடையாது. எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறேன். பொண்ணா ஒரு 2 குழந்தைங்களுக்கு அம்மா, ஒரு ஸ்ட்ராங் அம்மானே சொல்லலாம். இந்த சொசைட்டியை எப்படி ஃபேஸ் பண்ணுறது? கஷ்டமா இல்லை ஈஸியாக ஃபேஸ் பண்ணிடலாமா? கஷ்டம் தான். பேசுவாங்க. இறந்த புதுசில் வந்து நிறைய நெகட்டிவிட்டி பார்த்தேங்க. எப்படின்னா, இவங்க அப்பாவோட இருந்தவங்களே நிறைய பேர் வந்து அந்த டைம் வந்து, ஏன்னா எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போவாங்க. எல்லா பிஸ்னஸ் மீட்டாக இருக்கட்டும், எனிதிங் பார்ட்டியாக இருக்குது, எல்லா இடத்துலையும் நான் இருப்பேன். கமல் இருந்தால் சிந்து இருப்பாள். அது எங்கள் அண்ணனோட பர்த்டே பார்ட்டியாக இருந்தாலும் சொல்லி, தங்கச்சியை கூட்டு வராதிங்க, கூட்டு வந்துட்டிங்களா இவ்வளோ அப்படின்லாம் சொல்லுவான். எங்கள் அண்ணனே சொல்லுவான், கூட்டு வராதிங்க அப்படிலாம். அதுக்கப்புறம் இன்னைக்கு கமல் இல்லை. அதுக்கப்புறம் ஸோ இப்படி தான் போல் சிங்கிளாக ஒரு உமன் இருந்துச்சுன்னா உடனே வந்துருவா போல் அப்படின்னு அப்படிதான் நினைக்குது உலகம். ஓகே, உங்களுக்கு தனியா ஒரு பேரு சிங்கிளா ஒரு பொண்ணு இருந்தா இவ வந்துடும். சொன்ன கொஞ்சம் ஒரு அன்பா பேசிட்டா. இப்ப நான் வந்து செம்ம ஜாலி டைப்புங்க. நான் எல்லாருக்கிட்டையும் ஜாலியா தான் தெரியுது. கூல் பர்சன் தான். நான் ரொம்ப எல்லாம் யோசிக்க மாட்டேன். இப்படிதான் இதான் என்னோட ஆட்டிடியூடா இருந்திருக்கும். பட் கமலுக்காக அது வெளியே வராம இருந்திருக்கும் பயம். அதனால அது நான் இப்படிதான். எனக்கே நானே இப்போ வந்து நம்ம ஏன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இப்படி இருந்திருக்கோம்லாம் சில வாட்டி யோசிப்பேன். நம்மளே டாக்ஸிக்கா இருந்திருக்கோம் அப்படி தோணி இருக்கா? நான் டாக்ஸிக்கே கிடையாதுங்க. நான் சைலண்ட். நான் வந்து டார்ச்சரே பண்ண மாட்டேன். நான் நார்மலாக இந்த பொசசிவ் தான். நான் ரொம்ப பொசசிவ். கல்யாணம் புதுசுலலாம்
டிவியில் பிடிச்ச ஆக்ட்ரஸ் வந்தால் கூட டிவி ஆஃப் பண்ணிடுவேன். அந்த மாதிரி ஒரு சைக்கோ நான் இருந்தேன். யாரும் உங்க ஹஸ்பண்ட் பார்த்தாவா? அந்த மந்த்ராவை ரொம்ப பிடிக்கும், அதனால மந்த்ரான்னு சொல்லோன்னே டிவி ஆஃப் பண்ணிடுவேன். அந்த பாட்டு முடிஞ்ச பிறகு தான் திருப்பி போடுவேன். அப்படிலாம் தான் இருந்தேன் நான். நார்மலாக அப்படி தான் எனக்கு நார்மலாக ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கணும், குழந்தைய பார்த்துட்டு நார்மலாக. அது ரொம்ப அவன் லைக் பண்ணுவான்னு நினச்சேன். லவ் பண்ணும்போது அப்படி தான் டைலாக்லாம் பேசுவான். அப்புறம் பார்த்தா ஹவுஸ் ஒய்ஃபும் இல்லை, கீஸ் ஒய்ஃபும் இல்லை, பிஸ்னஸ் வாங்குறான். அதான் சொல்கிறேன், என்னை வெளியே கொண்டு வந்துட்டான். ஃபஸ்ட்டு பசங்கக்கிட்டேருந்து தான் என்னை என் சின்ன பொண்ணுக்கிட்டேருந்து தான் பிரித்தான். சொல்லலாமா சில விஷயம்லாம்? சொல்லலாம், அதெல்லாம் சொல்லலாம். என் சின்ன பொண்ணுக்குலாம் நான் ஒரு 5-6 இயர்ஸ் கொடுத்துருக்கேன், ஃபீட் பண்ணியிருக்கேன். அது உலகமே அதுதான். பசங்க அவங்க 2 பேரும் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி இருப்பாங்க. நான்லாம் வந்து கல்யாணம் பண்ணிக்காத வந்தனா நம்ம 2 பேருமே வாழ்ந்துடலாம். அவளுக்கு சூர்யா ரொம்ப பிடிக்கும். சூர்யா ஜோதிகா கல்யாணம் ஆனிச்சுல, அப்போ செம்ம அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி சாப்பிடாமலாம் இருந்து. அப்போ நான் சொன்னேன், உனக்கு நம்ம ஊசி போட்டு உனக்கு குட்டியாகவே ஆக்கிடுறேன், நீ குட்டியாகவே நம்ம 2 பேரும் வந்து வாழ்ந்துடலாம் அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் ஃபஸ்ட்டு இவ வந்து எங்கள் அம்மா தான் வளர்த்தது. இவ வந்து ரொம்ப சமத்து, அவள் அப்படியே ஆப்போசிட், ரொம்ப டார்ச்சர். அந்த டார்ச்சர் பண்ணுறது தான் இங்கே லவ் பண்ணுறாங்க. அதனால தான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இவ்வளோ சொன்னேன், லவ் பண்ணாதடி இந்த டார்ச்சர். நானும் அதுதான், இந்த பொசசிவ் டார்ச்சர். அது பொசசிவாக கூட இல்லை, அவன் வேறு மாதிரி ஒரு டாக்ஸிக்கு. ஃபஸ்ட்டு என் சின்ன பொண்ணை தான் என்கிட்ட வந்து பிரித்தான். அவளுக்கு வந்து எப்படி தூங்கணுன்னே தெரியலங்க. ஏன்னா ஒரு 5-6 இயர்ஸாக ஃபீட் பண்ணும்போது அவளுக்கு அதுதான் தூக்கம்னா ஃபீட் பண்ணுறது. ஸ்கூலுக்கு போயிட்டுலாம் வருவா. யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஃபீட் பண்ணேன். அதுக்கப்புறம் உட்காந்து ஒரு நாள் ஒரு 1 hour கிளாஸ் எடுத்தாங்க. உன் பொண்ணு வாழ்க்கையை கெடுக்க போகிற அப்படி இப்படின்னு சொல்லி நான், ஏன்னா அவளுக்கு தூங்க தெரியாது, உருண்டுக்கிட்டே இருப்பா, சுற்றி தலைனை வச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டா ஒரு 10 நாள். ஃபஸ்ட்டு அதை தான் என் பொண்ணையும் என்னையும் தான் ஃபஸ்ட்டு பிரித்தான். ஒரு பிஸ்னஸ்ன்னு கூப்பிட்டு போனான். அப்புறம் 2 பேரும் ஹாஸ்டலில் போட்டாச்சு. ஏன்னா என் பசங்க என் கூட இருந்தாலே பிரச்சனை தாங்க. பசங்க நாங்கள் 3 பேரும் சிரிச்சு பேசினாலே டென்ஷன் ஆகிடுவாங்க என் புருஷன். பானு பாத்தியா அம்மா அனுபவிச்சுட்டுலாம்? ஆமா, நிறைய பசங்க அம்மா அப்பா யாரோடையுமே பேசினதில்லை. வீட்டில் வேலை செய்யறவங்க கிட்ட கூட நான் பேசக்கூடாது. அது எனக்கு தெரியல, ஆனால் நான் சந்தோஷமா தான் இருந்தேன். அதுதான் சந்தோஷம் நினச்சிக்கிட்டேன். இப்போ தான் தெரியுது. அந்த டைம் நான் சொல்கிறேன், அந்த டைம் எனக்கு அது சந்தோஷம் தான் நான் நினச்சிக்கிட்டேன். அப்புறம் பிஸ்னஸ் ஆனால் ஒரு பாசிட்டிவிட்டினா வெளி உலகம் நிறைய காமிச்சு கொடுத்தாங்க. நீ வெளியே வா, பசங்கன்னா எப்படி தெரிஞ்சுக்கோ, பொண்ணுங்கன்னா எப்படி, அதெல்லாம் வந்து நிறைய பாசிட்டிவிட்டி. ப்ராட் மைண்ட் மாதிரி தெரியும், ஆனால் ப்ராட் மைண்ட் கிடையாது. பட் நெகட்டிவிட்டி நிறைய கற்றுக் கொடுத்தான். உலகம்னா என்ன பார்த்துக்கோ. அது மேபி இது விட்டுட்டு போகிறதுனால கற்றுக் கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல. நான் 2 பொம்பளை பசங்க பெற்று வச்சுருக்கேன். கண்டிப்பாக வந்து உன்னை ஏமாத்திடும். 2ம் வந்து உனக்கு டிம்கி கொடுக்கும், நீ ஒரு பேக்கு. இது சின்ன வயசுலேயே சொல்லி கொடுத்தான் எனக்கு. 2ம் உனக்கு இப்போ நல்லா பொய் சொல்ல உன்னை ஏமாத்தும் அப்படின்னு. ஏமாத்துறதுனா கொஞ்சம் நம்ம வந்துட்டு சென்ஸ் கொடுத்து அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாமல் தெளிவாகினா தானே நம்ம மென்டல்ன்றது. ஏன்னா என் பசங்க கிட்ட நான் பேசியிருந்தாலே நான் தெளிவாயிருப்பேன் சின்ன வயசுல. ஏன்னா பானுமதியெல்லாம் செம்ம மெச்சோர்டு. சின்ன வயசுல ரொம்ப மெச்சோர்டாக இருப்பா. பிறந்தப்போவே ரொம்ப மெச்சோர்டு, அழமாட்டா, டார்ச்சரே பண்ண மாட்டா. ஸோ அதனால என் பசங்க கிட்ட கூட பெருசாக பேச விட்டது கிடையாது. ஏன்னா அவள் 4 விஷயம் கற்றுக் கொடுத்துட்டானா. 8th ஸ்டாண்டர்ட்லேயே சொல்லிட்டான், அம்மா நீ வந்துரு, தாத்தாச்சி பார்த்துப்பாங்க, எதுக்கு இப்படி நீ அப்பா பின்னாடியே ஓடுற, என் ஃப்ரெண்ட்ஸோட அம்மாலாம் இவ்வளோ ஜாலியாக இருக்காங்க தெரியுமாம்மா, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்காங்க, நீ ஏம்மா அப்பா ஓடுற. அப்பா வேணுடி, அப்பா வேணும். அது இன்னும் அப்பா அது ரொம்ப அதுவே யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பர்சனலாக கூட she has gone through a lot of abuse also. இப்போ தனியாக ஒரு பிஸ்னஸ்க்காக நிறைய மீட்டிங் போயிருக்கீங்க, வெளியே நிறைய இடங்கள் ராங்கான அப்ரோச்சஸ். ஆமாம் வந்தது ஸ்டார்டிங்கு. நான் மேக்ஸிமம் என் ஃப்ரெண்ட்ஸை தான் கூப்பிட்டு போவேன். அதில் ஒருத்தர் வந்து எங்கள் பிஸ்னஸ்லேயே அவர் டிசைனர், அவர் என்னோட கசின் அகில். இவங்களெல்லாம் நாங்கள் தான் போவோம், வேறு யாரும் போவோம். நான் யார் தனியாக இப்போ வரைக்கும் நான் போனதும் இல்லை, நான் போகவும் மாட்டேன் இனிமேல். அவங்க அப்பாவோட போனதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸோட தான் போயிருக்கேன். அதுக்கப்புறம் கால்ஸ் வரும், நீங்கள் தனியாக வாங்க அப்படின்வாங்க. அந்த பிஸ்னஸ் எனக்கு வேண்டவே வேண்டாம். கால் பண்ணி கூப்பிட்றதை தாண்டி people have tried abusing her also. நிறைய விஷயம் இருக்கு. பட் என்ன சொல்றது, எங்க அம்மா வந்துட்டு நிறைய விஷயம் என்கிட்ட ஓப்பன் அப் பண்ணல. பட் ஸ்லோவா she is like, I can see how much she just missed her teenage life. இவ்வளோ ஓப்பன் அப்பாக இருக்கேன் அப்படின்னு. இப்போவும் சில விஷயம் we can't tell outside, but lot of things அது இருக்கு. she is traumatized, she's still not healed, she's healing. I don't know what, she won't say anything, but thank God at least she's out of all nonsense. That's how much I am like okay for her. இப்போ ஓகேவா அம்மா? ஆமாம்மா நான் ஓகேங்க, அதெல்லாம் இல்லை. நான் செம்ம ஜாலியாக இருக்கேன், அழமாட்டேன், அவ்வளோ சீக்கிரம்லாம் அழமாட்டேன். திட்டிகிட்டே அழுவாங்க. தட் இஸ் சிந்து. சொல்லுங்க உங்க சின்ன பொண்ணு பத்தி. சின்ன பொண்ணு பையன்தான். அது பையன் அது பசங்களெல்லாம் போட்டு அடிப்பாங்க. ஸோ எல்லாருக்கிட்டையும் சண்டை, போலீஸ் ஸ்டேஷனு, கேஸு. சின்ன பொண்ணு தான் சொல்கிறேன், வால் தான் அது.
தான் பெங்களூரில் கொண்டு போய் போட்டேன். சென்னைக்கு வரும்போதெல்லாம் ஒரு பிரச்சனை இழுத்துட்டு தான் போவா. சென்னைக்கு வருவா, ஃப்ரைடே வருவா, சாட்டர்டே சண்டே ஒரு பிரச்சனை வரும், அப்புறம் மண்டே டியூஸ்டே வந்து அமுச்சு விடுவேன், திருப்பி அடுத்த வாரம் வந்து ஒரு பிரச்சனை பண்ணுவா. இதான் பண்ணிட்டு இருக்கா. இப்போ நான் சொல்லிட்டேன் நம்ம இதை ஹேண்டில் பண்ணணும், அவன் என்னதான் பண்றான்னு பார்ப்போம் தனியா விட்டு பார்ப்போம். அதோட கான்செப்ட் பசங்க 2 பேருமே வந்து ரொம்ப பிரேவ் தான். இப்போ பானுமதியை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு வீடியோஸ் எல்லாம் போடுறாங்க, ஒரு மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்றாங்க, 2 பீசஸ்லாம் வராங்க இப்படின்னு சொல்லி வந்துட்டு நீங்களுமே அந்த வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஒரு அம்மாவா உங்களுக்கு என்ன தோணுது? ஃபஸ்ட்டு போடும்போது அதான் அப்போ அவ்வளோ அந்த பிரேக்கப்பில் இருந்தா. பிரேக்கப்பா இருந்தா என்ன இருந்தா பிரேக்கப்பா பிரேக்கப்ல இருந்தா இல்லை இருந்தியா இல்லையா? இருந்துட்டே இருக்கா. பிரேக்கப்க்கு அப்புறம் தான் நான் இதெல்லாம் பண்ண முடிஞ்சிச்சு. அப்பெல்லாம் இல்ல மீன்ஸ் நான் எது போட்டாலும் பிரச்சனை, எது போஸ்ட் பண்ணாலும் ஒரு பிரச்சனை சொல்லுவாங்க. அதனால எங்க அம்மா கேக்குறாங்க அப்போ பிரேக்கப்ல இருந்தியா பேட்சப்ல இருந்தியா ஒன்னும், ஏன்னா உங்களுக்கு தெரியாம நான் லவ் பண்ணிட்டு இருந்தேன். அழுதுட்டு இருந்தா. லவ்லாம் பண்ணல, டெய்லி அழுதுட்டு இருப்பேன், டிப்ரெஷன்ல இருப்பேன். லவ் பண்ணிட்டு இருக்கும் போதே லவ்வே பண்ணல, அது அழுதுட்டு தான் இருந்தா. லவ் பண்ணா சந்தோஷமா இருக்கணும்லங்க, அழுதுட்டுல இருந்தா. அதனால எங்க அம்மாக்கு டவுட், இது நீ எப்போ போட்டேன்னு எனக்கு தெரியல, அப்போ போட்டியா? ஒரு தடவை பார்த்துட்டு உண்மையிலே கஷ்டமா தான் இருந்ததுங்க. ஆனா இவ வந்து உள்ள அந்த அழுறதுக்கு சரி பரவாயில்லடி போ, உனக்கு அது பிடிச்சதா பண்றியா பண்ணிக்கோ, அப்படி ஆயிடுச்சு மைண்ட் செட். உட்காந்து அந்த ரூமை விட்டு வரவே மாட்டா, அவ ரூமை விட்டு வெளியே வரவே மாட்டா, சாப்பிடவே மாட்டா, ஒரே ஒரு ஜூஸ் எப்படி அடிக்கடி மயக்க போட்டு விழுந்துருவா, போய் ட்ரிப்ஸ் ஏற்றணும். அதுக்கு ஒரு டைம் போட்டா, அந்த டைமும் பிரேக்கப் தான் நினைக்கிறேன். ஸோ அது போட்டு அவள் சந்தோஷமா இருந்தா அன்னைக்கு. அவளுக்கு பிடிச்சி அன்னைக்கு அவள் வெளியே அந்த ரூம் விட்டு வெளியே வந்தா சந்தோஷமா இருந்தா. சரி ஓகே, உனக்கு எப்படி பிடிக்குதோ வாழ், அம்மாவோட இருக்கிற வரைக்கும் உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துக்கும். ஒரு அம்மாவா கேட்குறேன், இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஒரு ராங்கான வீடியோஸ் போடுறாங்க, அது ராங்கான கமெண்ட்ஸ் எல்லாம் வருது, நிறைய பேர் தவறான வார்த்தைகளில் திட்டுறாங்க. அது 1000 இருந்தாலும் அது உங்களோட பொண்ணு, நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? நான் இன்னும் உண்மையிலே சொல்றேன், அந்த கமெண்ட்ஸ் இன்ன வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது, படிச்சதே கிடையாது. அதுக்குள்ள எப்படி போகணும்னு கூட எனக்கு தெரியாது, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. வீடியோஸ் பாப்பீங்களா அவங்க போட்டிருக்க வீடியோஸ்? அது இந்த நல்லா இருக்கு நல்லா இல்ல அப்படி ஏதாவது சொல்லுவீங்களா? இது நல்லா இருக்கு. ஒரே ஒரு வாட்டி தான் சொன்னேன், ஒரு வாட்டி பேசியிருந்தா கொஞ்சம் வந்து வேற மாதிரி பேசு பானுமதி, இங்கிலீஷ்ல பேசுறதுலாம் பிடிக்கும், நல்லா பேசுவா, சூப்பரா பேசுவா, சான்ஸே இல்லை, நல்லா எப்படி சொல்றது ஒரு ஃபாரினர் மாதிரி பேசுவா, அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதான் எனக்கு இப்படிதான் இருக்கணும்னு நான் எதிர்பார்த்தேன். நல்லா ஜாலியாக ரெடி, அந்த ஏஜ்லாம் இப்படி போயிடும், டக்குன்னு போயிடும் ஏஜ். அந்த ஏஜ்ல நல்லா என்ஜாய் பண்ணிக்கோ, நிறைய விஷயம் கற்றுக்கோ, அதில் அதை பண்ணும்போது இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ நிறைய பசங்க வந்துட்டு இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றாங்க, அதில் அவங்க பேர் கெட்டு போச்சுன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பண்றாங்களா? அந்த மாதிரியான பசங்களுக்கெல்லாம் நீங்க ஒரு அம்மா, அவங்களுக்கும் அம்மா இருப்பாங்க, அவங்க வீட்லயே பேரண்ட்ஸ் இருப்பாங்க, என்ன மாதிரியான அட்வைஸ் கொடுக்கணும்? அம்மா வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுங்க, அம்மா தாங்க மெயின். அப்பா கூட சொல்ல மாட்டேன், அம்மா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். எதை சொன்னாலும் திட்டுட்டு அடிக்கிட்டு, ஆனால் பசங்க வந்து சொல்லிடணும், அந்த மாதிரி இருக்கணும் அம்மா. அப்படி இருந்தாலே போதும், இந்த ஆகாதுங்க. அம்மா தான், வேற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாதுங்க. அம்மா வந்து நம்மளை தப்பாக நினைக்க மாட்டாங்க. அம்மா கிட்ட என்ன வேணால் சொல்லலாம், எல்லார் லைஃப்லையும் நடக்கிறது தாங்க. யார் என்னத்தை தப்பு பண்ணிட்ட போகிறாங்க. இப்போ அம்மா வந்து சப்போர்ட்டாக இருக்கணும், அம்மாவும் சேர்ந்துட்டு சாமி ஆடினாங்கன்னா முடிஞ்சிடும் சொல்லி. நிறைய அம்மாங்க இருக்காங்க சாமி ஆடுற அம்மாங்கெல்லாம். சரி, இந்த கேள்வி ஒன்று கேட்குறேன், இந்த மாதிரி 2 பீசஸ் ட்ரெஸ் போடுறாங்க, பிகினி போடுறாங்க, அதுலலாம் உங்களுக்கு கோபம் வரலையா? ஃபர்ஸ்ட் வருத்த தான் பட்டேன். அதே தான் சோஷியல், என்னடா இது ஃபேமிலி அப்படிலாம் யோசிச்சேன். பாக்குறாங்க அந்த உடம்ப. இவ அழுதுட்டு இருக்கும் போது எந்த ஃபேமிலியும் வரப்போறது இல்லை, கரெக்டு தானே? சிரிச்சிட்டு இருந்தாலும் வரப்போறது இல்லை. அவ வழி அவளுக்கு மட்டும்தான், எனக்கு கூட கிடையாது. அவளோட வழி அவளுக்கு மட்டும்தான் தெரியும், யாருக்கும் தெரியாது. அப்பாவை சந்தோஷமா இருக்கும் போது போட்டு போறா, யார் என்ன பேசினா தப்புன்னு நினைக்கிறியா? அதான் தப்புன்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி போட்டா வந்துட்டு சமூக சீர்கேடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றாங்களே, அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆபாசமா எங்கங்க இருக்கா வா? அப்படி பாடி ஷேம் பண்ண வேணான்றாங்க எங்க அம்மா. ஒன்றும் இல்லையா அப்படி சொல்ல, ஆபாசமெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இல்லை, எனக்கு பெருசா தெரியலங்க. அவங்க வீடியோஸ்ல சில பேர் சில கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க, படிக்கிறேன், நீங்க அவங்களுக்கு ஏதாவது ரிப்ளை கொடுக்கறதுன்னா நீங்க கொடுக்கலாம். கொடுப்போம். ஓகே, கொடுப்போமா? எல்லாரும் சேர்ந்து கொடுத்துருவோம். நான் எப்பவும் கொடுக்கறதா, நீயும் குடுடி. குடுமா, நீ குடு பார்க்கலாம். தெரியலையே, நீங்க அந்த கமெண்ட்ஸ் பாருங்க. ஆன்லைன் இப்ப நான் அப்படி சொல்லி திட்டி இருக்காங்க. என்ன சொல்ல அந்த கமெண்ட்ஸ் போட்டவங்களுக்கு என்ன சொல்ல? நறுக்குன்னு ஃபீல் பண்ற மாதிரி. அவர் அடிக்கடி போவார் போல, அதனால ட்ரை பண்ணி பார்த்திருக்காரு, அவ்வளவுதான். வேற என்ன சொல்ல, அவர் ஆன்லைன்ல இருப்பார் போல, இதான் பொழப்பே இதுதான் போல. அவங்க என்ன சொல்றாங்க, நான் இந்த மாதிரி பண்றேன், அதுதான் சொல்றேன், அதனாலதான் உனக்கு ட்ரை பண்றாரு. கொஞ்சம் வந்து இது மாதிரி கிளாமரா ட்ரெஸ் போட்டா உடனே அவங்க வந்துருவாங்கன்னு நினைப்பாரு. ட்ரெஸ்ஸுக்கும் நம்மளோட கேரக்டர் கிடையாது, அது கிடையவே சான்ஸே கிடையாது. மூடிட்டு இருந்தா வந்து அவங்க நல்லா, அதான் இந்த மாதிரின்னு சொல்லவும் முடியாது. அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் போடுறதுனால அதெல்லாம் சும்மாங்க. அவர் அதுதான் ரொம்ப ரசிக்கிறார் போல. ஓகே,
அடுத்தது பானுன்னு சொல்லிட்டு உங்க அம்மாவை சொல்லியிருக்காங்க. உங்க அம்மாவும் என்ன ஒரு வந்து மாதிரி எங்க அம்மாவும் அதேதான் அப்படின்னு அப்படி சொல்லிருக்காங்க. சொல்லியிருக்காங்க. நல்ல அப்பாவுக்கு பிறந்திருந்தா இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் நிறைய ரெண்டு வார்த்தைகள். சுத்திட்டு இருக்காதுங்க ஆமா. அப்படின்றாங்க. ஆமா. மேபி அவங்க வீட்டில் அப்படி இருந்திருப்பாங்களா இருக்கும், அதனால தான் அடுத்தவங்களும் அப்படி நினைக்கிறாரு. மேபி அவங்க அம்மாவும் அவங்க பொண்ணு அப்படி இருந்திருப்பாங்களா இருக்கும். அப்புறம் வந்துட்டு ஏன் சிஸ்டர் இந்த மாதிரி ஆன்லைன்ல பண்றீங்க பிடிக்க, அதான் அதே ஆன்லைன் இதே தான் கேட்பாங்களா, வேற எதுவுமே கேட்க மாட்டாங்களா? எல்லா கமெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏன் அந்த மாதிரி பண்றீங்க அப்படிங்கிற ஒரு கமெண்ட்ஸ் வந்திருக்கு. ஒவ்வொரு கமெண்ட்ஸ்லையும் அம்மா உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுனால அம்மாவையும் சேர்த்து வச்சே வந்துட்டு தப்பான கமெண்ட்ஸ் வந்திருக்கு. தொடர்ந்து பார்த்தா ஒரு 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 பொம்பளை பிள்ளையா இருக்கட்டும், அவங்க சப்போர்ட் பண்ற அம்மாவா இருக்கட்டும், தொடர்ந்து ராங்கான கமெண்ட்ஸ் மட்டுமே வந்திருக்கு. லிட்டரலி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்துட்டு இவங்களை வச்சு காசு பார்க்குற மாதிரி அந்த மாதிரி கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சினாரியோ நான் சொல்றேன் first. இப்போ என்னன்னா ப்ராஸ்டிடியூஷன் சொல்றாங்க. ஸோ பேசிக்லி ப்ராஸ்டிடியூஷன்னா செல்லிங் தேர் பாடி, ஏர்னிங் மணி அண்ட் தேர் ஸ்லீப்பிங் வித் சம்மன். ஓகே ஃபைன், தேர் ஏர்னிங் மணி, தேர் பீயிங் இன் தேர் கம்ஃபர்ட் ஜோன் இவங்க நினச்சிட்டு இருக்காங்க. பட் so many prostitutes have saved girls from getting by men. அந்த தாட் சரி, அந்த ஆபாசமா ஒரு நல்லா கவர்டா இருக்கிற ஒரு பொண்ணு பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருந்தா கூட he is looking at her and he is like getting turned on அப்படின்னு இருக்கும் போது he is expecting like okay நம்ம எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு இருக்கும் போது that girl is women is satisfying. ஸோ அவங்க வந்துட்டு ஒரு நல்லது தான் பண்றாங்க இந்த சொசைட்டிக்கு. ஒரு பொண்ணை வந்துட்டு டார்ச்சர் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ஆம்பளையை வந்துட்டு அடக்குறாங்க. அண்ட் biologically women want more sex than men, but when a woman can control her emotions and respect what sex is, men can't. அவங்க வந்துட்டு செக்ஸுக்கே ஒரு ரெஸ்பெக்ட் கிடையாது. செக்ஸ் இஸ் அ குட் ப்ரோ, இட்ஸ் லைக் அது வந்துட்டு ஒரு இட்ஸ் அ ஹாப்பி திங். இந்த உலகத்துல பிறந்தா நாய்க்குட்டியும் பூனைக்குட்டி கூட தான் செக்ஸ் இஸ் பார்ட் ஆஃப் லைஃப். அது ஆபாசம் கிடையாது, அது டிஸ்கஸ்டிங் கிடையாது, பட் நாட் சம்திங் விச் வில் ட்ரெயின் சம்மன்ஸ் மென்டல் ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த். அதுதான் தப்பு. ஒருத்தவங்களை போயிட்டு பெர்மிஷன் இல்லாமல் ஒருத்தவங்களை அசிங்கமாக தொடுறது, அவங்க பாடியை, அவங்க ஸ்கின்னை, உன் ஸ்கின்னை ஃபீல் பண்ணணும் அவங்க அப்படின்றது. செகண்ட் வந்துட்டு இங்கே ஐ ஆம் நாட் செல்லிங் சம் வீடியோ அண்ட் ஐ டோன்ட் even வீடியோ போடுறீங்களா? நோ, இப்போ நான் வீடியோ போட்டால் will my account be there? In abroad stars get awarded for what they are. That is a different thing, that is a fantasy thing. that's a play. இங்க இருக்கிற மக்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, லைஃப் இருக்கணும்ட்டு அவசியம் இல்லை. ஒரு மாதிரி கேவலமா ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்தாம, செக்ஷுவலாகவும் சொல்றேன், மென்டலி ஃபிசிக்கலி அடிக்காம, ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ணாம, ஒரு மாதிரி கீழே போட்டு அவங்கள மிதிக்காம இருந்தாலே அதுதான் இருக்கிறதுலே கேவலமான விஷயம். இது கிடையாது கேவலம். அண்ட் இங்கே நாங்கள் யாருமே, இப்போ எங்கள் மம்மியே சொல்றதுனால எனக்கு அஃபெண்ட் ஆகல. எனக்கு ஜென்ரலாக இது ஒரு பையனுக்கு நடந்தாலும் நான் நிற்பேன். ஈவன் பசங்களுக்கே இங்கே அப்யூஸ் இருக்குது. கேங்காக பொண்ணுங்களும் சேர்ந்து இல்லை வந்துட்டு ஒரு மாதிரி நாய்க்குட்டி பூனைக்குட்டியை கூட விட மாட்டாங்க ரோட்டில் போகிறது. வாயில்லாத ஜீவன் அதுங்கெல்லாம். ஸோ இப்போ எங்கள் அம்மா என்னை வச்சுட்டு ஏதாவது பிஸ்னஸ், எங்கள் அம்மா பேச்சு நானே கேட்க மாட்டேன். நான் போடுறது நான் எங்கள் அம்மா இன்னைக்கு வேணான்னு சொன்னாலும் எங்கள் அம்மா பிளாக் பண்ணிடுவேனா, அவ்வளோதான். நோ வே, நோ சான்ஸ். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு இது வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு ஹர்ட் ஆச்சாலேன்னு தெரியல, எனக்கு இது ஹர்ட் ஆகல. எனக்கு என்ன இருக்குன்னா, ஓகே இந்த மாதிரி கமெண்ட் வர்றதுனால நம்மளால இந்த மாதிரி சில விஷயம் பேச முடியுது. யாரோ ஒருத்தவங்க பேசுங்க. இதை ஏன் வந்துட்டு இவ்வளோ தப்பாக பார்க்குறீங்க? செக்ஸ் இஸ் நாட், எல்லாரும் பண்ணுறது ஏன் வந்துட்டு ஒரு தப்பான விஷயத்த பார்க்குறீங்க? இட்ஸ் கிவிங் லவ். அதுக்கு நிறைய பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. இப்போ இந்த ஆன்லைன் டியூஷன் அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரெஸ்பெக்ட் பீப்புள், ஒரு ஹியூமனாக ரெஸ்பெக்ட் பண்ணணும். அது என்ன அவ்வளோ கேவலமாக அவங்கள பேசுகிறீங்க? உங்களுக்கு என்ன தெரியும்? அவங்க உடம்பை பற்றி, அவங்க மனசை பற்றி என்னைக்காச்சும் அவங்களோட மென்டல் ஹெல்த்தை பற்றி யாராவது யோசிச்சு பார்த்து போமா? டக்குன்னு சொல்கிறோமே ஈஸியாக. சரி, இவ்வளோ அப்போ அந்த கியூட்டுன்னு தெரிஞ்சு வர ஆம்பளைங்களுக்கு என்ன பேர் சொல்லலாம்? ஒரு நாளைக்கு 10 பசங்களோட போகிற ஒரு பொண்ணை தப்பாக பேசுகிற இந்த உலகம், அதே பொண்ணு உடம்ப போட்ட 10 பசங்களோட நீங்கள் போகிறீங்க 11னா, உங்களுக்கு என்ன பேர் வைக்கலாம் இந்த சொசைட்டியில்? தயவு செஞ்சு அந்த மாதிரி ஒரு பேரை கிரியேட் பண்ணுங்க. இல்லை அப்படி இருந்தால் ஒன்று வாயை வந்து சொல்லுங்க. ஏன்னா இந்த காலத்தில் பொண்ணுங்க பசங்களை விடுங்க, நாய்க்குட்டி பூனைக்குட்டியை கூட விட மாட்டீங்கடா. ஸோ இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வர்றது
நான் எங்கள் அம்மா கிட்ட ஃபர்ஸ்ட் அதுதான் சொன்னேன். என்ன பானு இப்படி கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு என் தங்கச்சியே எடுத்துகிட்டு வந்தா. அப்படியா, இப்போ நான் இதுதான் இப்படி தான் நம்ம அதை அட்ரஸ் பண்ணணும். இதை நான் நீங்கள் வந்துட்டு யாருக்குமே இன்டென்ஷனலாக இப்படிலாம் பேசுகிறாங்க. அவங்க கெட்ட வார்த்தை போட்டு அப்படி மீனே பண்ணியிருக்க மாட்டாங்க. கெட்ட வார்த்தை போட்டு பேசணும், அவ்வளோதான். மோஸ்ட்டாக எல்லா கெட்ட வார்த்தையும் இட் இஸ் பேஸ்ட் ஆன் விமன். அவங்களோட பாடி பார்ட்ஸை வச்சு தான். என்ன கெட்ட வார்த்தை பசங்களுக்காக இருக்குது? ஃபஸ்ட்டு என்ன சென்ஸோடு இங்கே பேசுகிறீங்க அப்படின்றது ஒன்று இருக்குது. நீங்கள் என் ட்ரெஸ்ஸை பற்றி பேசலாம், இது பண்ணலாம். பட் நீங்கள் டோட்டலாகவே ப்ராஸ்டியூஷன்ன்ற ஒரு விஷயத்தை, அதுக்கும் ஒரு கெட்ட நெகட்டிவிட்டியும் இருக்குது. பட் அதை எவ்வளோ கேவலமாக கொச்சப்படுத்தணுமோ, அப்போ அந்த மாதிரி வேலை பார்க்குறவங்களுக்கு எப்படி என்னைய விடுங்க, என்னை பற்றி அவங்க பேசலை. அப்போ உண்மையிலேயே அப்படி பண்ணிட்டு இருக்கிறவங்களோட மென்டல் ஹெல்த் எப்படி பிரேக் ஆகும்? உங்களுக்கு என்ன தெரியும் அவங்கள பற்றி? இந்த சொசைட்டியில் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அவங்க சேவை செஞ்சுட்டு இருக்காங்கடா. ஃபர்ஸ்ட் நீ கை எடுத்து கும்பிடு. உன்ன மாதிரி மிருகத்துக்கு சேவை செஞ்சுட்டு இருக்காங்க, சரியா? கமெண்ட் அடிச்சோடனே இங்க அழுதுட்டு இருப்பான். போடா டே. Plan your next summer escape with Grand Royal Tours. உதயம் பருப்பு வகைகள் சீக்கிரம் வைக்கிறதால கேஸ் செலவும் மிச்சம், நேரமும் மிச்சம்.